பார்வதி அப்படின்னு சொன்னாலே நவராத்திரி, அதே போல விநாயகர் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி, அதே போல சிவபெருமான் அப்படின்னா சிவராத்திரி. முதல்ல பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைகிறார்கள் இல்லையா? நஞ்சினால தேவர்கள் எல்லாரும் கருகி போனார்கள். நம்மை எல்லாம் காத்து ரட்சித்தவர் இந்த சிவபெருமான். நம்மை அழிக்கக்கூடிய நஞ்சும் உள்ளதுங்கிறத நினைக்கக்கூடிய வகையிலே இந்த அமிர்தத்தை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்கள் இல்லையா? அந்த நாள் சிவராத்திரி நாள். ஒரு குரங்கு வில்வத்தலையெல்லாம் பறிச்சு சிவபெருமான் மேல போட, சிவபெருமான் அந்த குரங்குக்கு ஆசி வழங்க, சப்த விடங்க தலங்கள் என்று சொல்லக்கூடிய 7 தலங்களை பூலோகத்தில் கொண்டு வந்த லிங்கபூரண தேவரனுடைய தத்துவம் என்ன? திருமாலும் பிரம்மனும் சண்டை போட்டுக் கொள்கிற போது ஜோதி ஸ்வரூபமாக சிவபெருமான் நின்றது சிவராத்திரி. சிவராத்திரி அன்றைக்கு அர்த்தஜாம பூஜையில் மட்டும் சிவபெருமானுக்கு தாளம்பூ சாத்தணும். உமையம்மை 3 தேவியினுடைய அம்சமாக அங்காளி வடிவம் எடுத்து ஆரோ டிவைன் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். தினம் ஒரு திருத்தலம் என்ற நிகழ்ச்சியில் பலவிதமான திருத்தலங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பலவிதமான முக்கிய நாட்களையும் சேர்த்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு மகா சிவராத்திரி நாளை பற்றி சிந்திக்கவிருக்கின்றோம். இந்த மகா சிவராத்திரி அப்படின்னாவே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியது சிவபெருமான். சிவபெருமானுக்கென்று தனியொரு விழாவாக எடுக்கக்கூடிய நாள் இந்த மகா சிவராத்திரி. பார்வதி அப்படின்னு சொன்னாலே நவராத்திரி, அதே போல விநாயகர் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி, முருகப்பெருமான் அப்படின்னா கந்த சஷ்டி, அதே போல சிவபெருமான் அப்படின்னா சிவராத்திரி. இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் எடுக்கக்கூடிய தனித்தனி விழாவிற்கும் தனித்தனி மகத்துவம், தனித்தனி தத்துவங்கள் உண்டு. இந்த சிவராத்திரிக்கு என்ன தத்துவம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது குரங்கு புராணத்திலிருந்து இந்த தத்துவம் தொடங்குகிறது. முதல்ல பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைகிறார்கள் இல்லையா? அப்படி கடைகிற போது அமிர்தம் கிடைப்பதற்கு முன்பு நஞ்சு வெளிப்படுது. இந்த நஞ்சினால உலகத்து உயிர்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய சூழல் ஏற்படுது. இந்த நஞ்சினால தேவர்கள் எல்லாரும் கருகி போனார்கள். மயக்கம் ஏற்பட்டு எல்லாம் ஓடி போறாங்க. அசுரர்கள் எல்லாம் ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு கருகி போறாங்க. அந்த அளவிற்கு இந்த நஞ்சினுடைய தன்மை வெளிப்பட அந்த நஞ்சை சிவபெருமான் சுந்தரர் எடுத்து கொண்டு கொடுக்க ஒரு மிளகு துளி அளவிற்கு எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு இந்த உலகத்து உயிர்கள் அத்தனை பேரையும் காத்து ரட்சித்து கொண்டார்களாம். அப்போ உமையம்மை கழுத்தை பிடித்து அழுத்தி நிறுத்தினார்கள். ஏன்னா அந்த நஞ்சு உள்ள போய் சிவபெருமானை ஏதாவது பண்ணிடுமோ அப்படியெல்லாம் கிடையாது. அந்த நஞ்சு இந்த தேவர்களுக்கெல்லாம் எல்லா நாளும் நினைவூட்டும். ஏன்னா இந்த தேவர்கள்லாம் அப்பப்போ மறந்துடுறாங்க, செய்த நன்மையை மறந்துடுறாங்க. அதனால் என்றைக்கெல்லாம் சிவனை பார்க்கிறார்களோ அன்றைக்கெல்லாம் நம்மை எல்லாம் காத்து ரட்சித்தவர் இந்த சிவபெருமான். நம்மை காத்து ரட்சித்த அந்த சிவபெருமானுடைய கழுத்திலே நம்மை அழிக்கக்கூடிய நஞ்சும் உள்ளதுங்கிறத நினைக்கக்கூடிய வகையிலே தன்னுடைய அந்த கழுத்திலே உமையம்மை அழுத்தி பிடித்து கொண்டார். அதனால தான் சிவபெருமானுடைய கழுத்தில் திருநீலகண்டம்னு சொல்லக்கூடிய அந்த நஞ்சு இருக்கு. இந்த அமிர்தத்தை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்கள் இல்லையா? அந்த நாள் சிவராத்திரி நாள். இது முதல் விஷயம். இரண்டாவது, அதோடு தொடர்புடைய குரங்கு புராணம். இந்த குரங்கு புராணம் அப்படிங்கிறது சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் சிவ தத்துவத்தினுடைய ஆழத்தை பேசிக்கொண்டு அப்படியே பூலோகத்திற்கு அமர அந்த இடத்துல ஒரு வில்வ மரம் இருக்கு. அந்த வில்வ மரத்தினுடைய தலை உச்சியில ஒரு குரங்கு வில்வத்தலையெல்லாம் பறிச்சு சிவபெருமான் மேல போட, விடிய இது செய்ததனால சிவபெருமான் அந்த குரங்குக்கு ஆசி வழங்க, அந்த குரங்கே பூலோகத்தில் ராஜாவாக பிறந்து தியாகராஜ விடங்கத்தை கொண்டு வந்த இந்த செய்தியெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த குரங்கே ராஜாவாக பிறக்க இந்த ராஜா சப்த விடங்க தலங்கள் என்று சொல்லக்கூடிய 7 தலங்களை பூலோகத்தில் கொண்டு வந்த இந்த வரலாறெல்லாம் எங்கு தொடங்குது அப்படின்னா அந்த சிவராத்திரி அன்றைக்கு தான் இது தொடங்குது. அதாவது குரங்கு புராணத்தினுடைய ஆரம்பமும் சிவராத்திரி. அதற்கு அடுத்து லிங்க புராணம். இந்த லிங்க புராணம் அப்படிங்கிறது நம்ம எல்லா சிவன் கோயிலையும் சிவனை வழிபட்டுட்டு இப்படி சுற்றி வருகிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த லிங்கோத்பவரனுடைய வடிவம் இருக்கும். லிங்கபூரண தேவர் அப்படின்னு அவருக்கு சிறப்பு திருநாமமும் உண்டு. இந்த லிங்கபூரண தேவரனுடைய தத்துவம் என்ன? திருமாலும் பிரம்மனும் சண்டை போட்டுக் கொள்கிற போது ஜோதி பிளம்பாக சிவபெருமான் காட்சி கொடுக்க அடிமுடி தேடிய அந்த தத்துவம். இந்த அடிமுடி தேடிய தத்துவத்தினுடைய தொடக்கம் இந்த சிவராத்திரி. சிவராத்திரி அன்றைக்கு தான்
இவங்க வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஜோதி ஸ்வரூபமாக சிவபெருமான் நின்றது சிவராத்திரி, இவர்கள் தேட ஆரம்பித்தது சிவராத்திரி. தாளம்பூ வந்து பொய் சொல்ல, தாளம்பூவுக்கு வந்து சாபம் கிடைத்தது சிவராத்திரி. அதன் பிறகு தாளம்பூ மண்டியிட ஒரே ஒரு நாள் மட்டும் நான் சூடிக்கொள்வேன்னு சொல்லி அந்த நாள் சிவராத்திரி. சிவராத்திரி அன்றைக்கு அர்த்தஜாம பூஜையில் மட்டும் சிவபெருமானுக்கு தாளம்பூ சாத்தப்படும். இது எல்லாம் சேர்ந்த நாளாக, சிறந்த நாளாக இந்த சிவராத்திரி திருநாள் வந்து விளங்கக்கூடியதாக நாம் வந்து பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களில் இந்த மாயான கொள்ளை அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து நடைபெறும். இந்த மாயான கொள்ளை நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, பிரம்மாவினுடைய ஒரு தலையை சிவபெருமான் கிள்ளி எறிகிற போது அது கபாலமாக மாறி சிவபெருமானுடைய கையிலே நின்று போக, இந்த கபாலத்தை வந்து தட்டி விடுவதற்காக உமையம்மை 3 தேவியினுடைய அம்சமாக அங்காளி வடிவம் எடுத்து மாயானத்திலே அங்க இருக்கக்கூடிய அத்தனை கபாலங்களையும் கிள்ளி எறிந்து வீசிய அந்த திருநாளும் சிவராத்திரி திருநாள். இப்படி இத்தனை பெருமை கொண்ட அழகான திருநாள் தான் சிவராத்திரி. இந்த சிவராத்திரி நாளிலே நாம் சிவ வழிபாடு அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதிலும் சிவ வழிபாட்டில் இரவு முழுவதும் முழித்திருந்து எல்லா கால பூஜையும் பார்க்க நேர்ந்தால் பார்க்கலாம். இல்லை அப்படின்னாலும் சிவபெருமானை வந்து முழுவதுமாக வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் பெறலாம். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல திருத்தலத்தோடு உங்களோடு இணைகிறோம். அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.